பீமனை ஒழித்துக் கட்ட துரியோதனன் திட்டம் தீட்டினான். மற்ற பாண்டவர்களை கட்டி போட்டு சிறைபிடித்து விடலாம். பீமனை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது நயவஞ்சகமாகத்தான் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான் துரியோதனன். மற்றொரு புறம் பாண்டவர்கள் பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும் கள்ளங்கபடமில்லாதவர்கள், சூதுவாது தெரியாதவர்கள். பீமனோ முரட்டுத்தனமாக விளையாடுவானே ஒழிய அவனுக்கு துரியோதனன் மீதும் மற்ற கௌரவர்கள் மீதும் எந்தவிதமான விரோத மனப்பான்மையும் இருக்கவில்லை. அவர்களுக்கு இவர்கள் மேல் விரோத எண்ணம் இருந்ததையும் இவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. பீமனை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று அவன் தூங்கும்போது பாம்புகளை விடுவான் துரியோதனன். ஆனால் பாம்புகள் அவனை கடிக்காமல் அவன் உடம்பால் நசுங்கி மாண்டு போயின. பிறகு கயிற்றால் கட்டி கங்கையில் தூக்கி போடுவான். ஆனாலும் அதை அறுத்துவிட்டு நீந்தி வந்து நதிகரையில் உறங்கிவிடுவான் பீமன். பிறகு தன் மாமா சகுனியின் ஆலோசனைப்படி ஒரு நாள் துரியோதனன் பாண்டவர்களை வனபோஜனத்திற்கு அழைத்தான். வனபோஜனம் என்றால் இளவரசர்கள் காட்டிற்கு சென்று நதிக்கரையில் விளையாடிவிட்டு உணவு உண்டு ஒரு நாள் முழுவதும் ஆனந்தமாக இருப்பதாகும். பாண்டவர்களும் கள்ளம் கபடம் இல்லாமல் வனபோஜனத்திற்கு அவனுடன் சென்றனர். இது இப்படி இருக்க துரியோதனனின் தம்பியான யுயுத்சு என்பவன் குந்தியிடமும் விதுரரிடமும் துரியோதனன் செய்த சதி அனைத்தையும் கூறிவிட்டான். உடனே விதுரர் பாண்டவர்களை அழைத்து இந்த விஷயத்தை அறிந்திருப்பதாக வெளிகாட்டிக் கொள்ளாமல் அதே சமயம் கவனமாக இருங்கள் என கூறினார். பாண்டவர்களும் விதுரர் கூறியபடியே செய்தார்கள். கங்கையில் பாண்டவர்களும் துரியோதனாதியர்களும் விளையாடி முடித்தவுடன் துரியோதனன் பாண்டவர்களை உணவு உண்ண அழைத்தான். பாண்டவர்கள் அனைவரும் உண்டு கொண்டிருக்கும் போது பீமனை மட்டும் தனியாக அழைத்து தன் மாமா சகுனி கூறிய ஆலோசனைப்படி ஆலகால விஷம் கலந்த உணவை தன் கையாலேயே பீமனுக்கு ஊட்டிவிட்டான் துஷ்டனான துரியன். பாண்டவர்கள் உண்ட மயக்கத்தில் இளைப்பார பீமனும் ஆலகால விஷத்தால் மயங்கினான். அந்த சமயத்தை பயன்படுத்தி துரியோதனனும் மற்றும் அவனது கூட்டாளிகளும் பீமனை கட்டி கங்கையில் வீசினர். அங்கு உருவான சுழலால் பீமன் நாகலோகத்திற்கு சென்றான். அங்கிருந்த நாகர்கள் யாரோ ஒரு சத்ரு வந்திருக்கிறான் என்று அவனை கடிக்க உடம்பிற்குள் இருந்த விஷம் நாகவிஷத்தால் முறிந்தது. நாகர்கள் கடித்ததனால் விழித்தெழுந்த பீமன் தன் கையை மடக்கி அனைத்து நாகர்களையும் ஒரே அடியில் நசுக்கினான். இதனை கண்ட நாகர்கள் இவனை கண்டு அஞ்சி தங்கள் நாகராஜாவான வாசுகியிடம் பீமனை அழைத்து சென்றனர். அங்கு ஆரியன் எனும் நாகன் பீமனை கண்டவுடன் இவன் என் தௌஹீத்திரனின் தௌஹீத்திரன் என்று கூறி மகிழ்ச்சியில் ஆரத்தழுவி கொண்டான். தௌஹீத்திரன் என்றால் மகள் வழி பேரனை குறிப்பிடுவதாகும். அதாவது ஆரியனின் பெண் வயிற்று பிள்ளை சூரனின் மகளான குந்தியின் புதல்வன் பீமன். இதனை கேட்டவுடன் நாகர்கள் பீமனை நன்கு உபசரித்தார்கள். வாசுகி பீமன் புகழை அறிந்து அவனை அழைத்து நாகமிர்தத்தை கொடுத்தார். 8 குட நாக அமிர்தத்தையும் ஒரே ஆளாக குடித்தான் பீமன். அந்த அமிர்தத்தை பருகியதால் 10,000 யானை பலம் கொண்டவனாக மாறினான். உங்களுக்கு பீமனை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக வரப்போகின்றன.